அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. ஸ்ரீ பாலா சதகம் 19ஆம் பாடல். வாழ்வதற்கு விதி உண்டு, உன்னை வழிபட நல்கதி உண்டு. விருட்சங்களின் அரசியே, வரம் தரும் மங்கள நாயகியே, பாலா திரிபுர சுந்தரி, உன் அடியார்களை தொழுதாளே உன் விழியருள் எளிதாகும். பாடலின் பொருள்: வாழ்வதற்கு விதி உண்டு, உன்னை வழிபட நல்கதி உண்டு. அதாவது, அம்பிகையை வழிபாடு செய்பவர்களுக்கு நல் வாழ்க்கை நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாமல் மறுமை என சொல்லப்படக்கூடிய மோட்ச கதியும் நிச்சயம் என்று கூறுகிறார் கவிஞர். விருட்சங்களின் அரசியே, வரம் தரும் மங்கள நாயகியே. விருட்சங்களின் அரசியே என்பது விருட்சங்கள் என்பது மனிதர்களுக்கு கிடைத்த பெரும் வரங்கள் ஆகும். அந்த வரங்கள் மனித குலத்திற்கே ஒரு பெரும் நன்மையை தருகிறது. அதாவது, மனிதர்கள் இழுக்கக்கூடிய காற்றிலிருந்து மனிதர்கள் உண்டு உறங்கக்கூடிய என அனைத்து வகையுமே விருட்சங்கள் தருகின்ற வரங்களாக இருக்கிறது. அப்படி விருட்சங்களின் நாயகி என்று பாலாவை ஏன் குறிப்பிடுகிறார் கவிஞர் என்றால், அம்பிகை ஒரு அவதாரத்தில் தன் மேனி எங்குமே விருட்சங்களாய் அமர்ந்ததாகவும் அதன் காரணமாய் அங்கே இருந்த பசிப்பினி தீர்ந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. சதாட்சி சாகம்பரி என சொல்லப்படக்கூடிய அவதாரத்திலே அம்பிகையே சகலவிதமான காய்கறிகளின் ரூபமாகவும் அவளே இருக்கிறாள் என்று கொண்டாடுகிறது தேவி பாகவதம். அது மட்டுமல்லாமல் அவளே விருட்சங்களின் உயிராகவும் உயிர் சக்தியாகவும் இருக்கின்றாள். அதனால் அவளே விருட்சங்களின் அரசி என்றும் போற்றப்படுகிறாள். அளவில்லாத வரங்களை தரக்கூடிய மங்கள நாயகியும் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆகிறாள். அதனால் விருட்சங்களின் தலைவியே, வரம் தரும் மங்கள நாயகியே என்று கவிஞர் புகழ்கிறார். பாலா திரிபுர சுந்தரி, உன் அடியார்களை தொழுதாலே உன் விழியருள் எளிதாகும் என்கிறார். அதாவது, பாலையின் அடியார்கள் என சொல்லப்படக்கூடிய அவர்களை தொழுதாலே அம்பிகையின் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்துவிடும். அடியார்கள் என சொல்லும்போது அபிராமி அந்தாதி கோடிட்டு காட்டுகிறது. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதி பிரம்மன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று அடியார்களை கொண்டாடுகிறது அபிராமி அந்தாதி. அப்படி அடியார்களை துதி செய்தாலே அன்னையின் அனுகிரகம் முழுதாய் நமக்கு சித்திக்கும். பாலையை வணங்குவோம், நன்மை பெறுவோம். ஓம் சக்தி.